என்னுடைய பேர் அன்சாரி, கோவை மாநகர மாவட்டத்தினுடைய நலச்சங்கத்தினுடைய செயலாளர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகுற நேரத்தில் ஜனனிங்கிற பொண்ணுன்னு இப்போ கேள்விப்பட்டோம் யூடியூப்பில் பார்த்துட்டு. அந்த பொண்ணு பின்னாடி ஹஸ்பண்டோட ரீல்ஸ் எடுத்துகிட்டே வந்தாங்க. எங்கள் மார்க்கெட்டுக்கு ஒரு விஐபிஸ் தான் இந்த குழு வச்சிருக்கிற டைமில் விஐபிஸ் தான் வருவாங்க. விஐபிஸ் லேடி வக்கீல் சம்சாரம், டாக்டர் சம்சாரம், ஜட்ஜஸ் எல்லாமே வருவாங்க. அந்த நேரத்தில் அது பின்னாடி அந்த பொண்ணு முன்னாடி வருது, பின்னாடியே ரீல்ஸ் எடுத்து வரும். அப்போ ஒரு வியாபாரி, எங்கள் இத்தனை பேர் இருக்காங்க, நீ அவர் பின்னாடி ரீல் எடுங்க, என்ன அர்த்தம், இப்படி நான் நாகரிகமாக வந்துட்டுருக்கீங்க? இந்த ஒரு கேள்விக்கு அவங்க பின்னாடி 2-3 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சட்டம் இதெல்லாம் பேசுனாங்க. நாங்கள் அதெல்லாம் பேசல. நீங்கள் இன்னமும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இருக்குல்ல, இவ்வளோ விஐபிகள் வர்ற இடத்துல நீங்கள் ரீல்ஸ் எடுக்கிறது என்ன? இதுதான் காரணம். அது அந்தம்மா உடனே மறாவது நாள் எங்களுக்கு யூடியூப்பில் எல்லாம் போட்டு, ஃபேஸ்புக்கில் போட்டு எங்களை எந்த அளவுக்கு தலைக்கழுவு பண்ணாமல் பேசியிருக்கு. ஆனால் நாங்கள் 70 வருஷம் இந்த மார்க்கெட்டில் இருக்கிறோம். நம்மளுக்கு 3ஆம் தலைமுறை. அதே சமயத்தில் எங்களுக்கு பாரம்பரியமாக இது வரைக்கும் கோயம்புத்தூர்லேயே தமிழ்நாடு லெவலில் எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் எங்கள் பூ மார்க்கெட் வந்தது. நாங்கள் லேடிஸை நம்பி தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு லேடிஸ் தான், இல்லை ஒவ்வொரு லேடிஸும் எங்கள் குடும்பமாக பார்ப்போம். இவங்க ஒருத்தர் ஒரு 1/2 மணி 1 மணி நேரத்தில் இவ்வளோ இது பண்ண காரணம் என்ன? பின்பலம் என்ன, பேக் பண்ணலன்னு தெரியல. எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வியாபாரி, நாங்கள் ரவுடித்தனத்துக்கு உட்காந்துருக்கோம். அந்த பொண்ணு ரவுடித்தனம் மாதிரி பேசிட்டு இப்போ நியூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை தமிழ்நாடு அரசு கேட்கணும், காவல்துறையும் கேட்டு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரணும். அதாவது நாங்கள் எங்கள் இடையில ஒரு கடைக்கு 5 பேர் வேலைக்கு இருக்காங்க. 5 பேர்த்துடைய குடும்பத்தை பாருங்கள். மொத்தம் குறைஞ்சபட்சம் 2000 குடும்பம். நாங்கள் எங்கள் தரத்தை நாங்கள் தாழ்ந்துக்குவோமா? தாழ்ந்துக்கவே மாட்டோம். அவங்க எந்த நோக்கத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னு, அது அவங்களுடைய கலாச்சாரம். எங்கள் கலாச்சாரம் வியாபார கலாச்சாரம். நாங்கள் வியாபார கலாச்சாரம். நாங்கள் வியாபாரம் தானே பண்ணுவோம், சண்டை சச்சரவுக்க போவோம். ஆனால் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படி தெரியுது எங்களுக்கு. அதுக்கு நீங்கள் மீடியாக்கள்லாம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சிஎம் லெவலுக்கு நீங்கள் கொண்டு எங்களுக்கு இது பண்ணி விடுங்க. இல்லை, முதல்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க ஸ்டேஷனில், P2 ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இப்போ அன்னைக்கு மறாவது நாள் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அப்படியெல்லாம் அவங்கள இது பண்ணல. வீடியோ வந்த அப்புறம் முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கரைக்குறவா ஒருத்தர் பேசுகிறாரு, ஒவ்வொருத்தரையும் கரைக்குறவா ஒவ்வொருத்தரையும் பேசுகிறாரு. அவன் வந்தாலும் பேசுகிறாரு. அப்போ நம்ம என்ன செய்ய பார்த்துட்டு நம்ம போய் வீட்டு கொடுத்தோம். அவரு சொன்னார், அந்த லேடியை அந்த யூடியூப்பரை கண்டுபிடிங்க, இந்த ரிப்போர்ட்டரை போனப்பாங்க, அந்த ரிப்போர்ட்டர் பாருங்க, அவர் இவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருக்காரு. எல்லாம் வியாபாரிங்கன்னா நாங்கன்னா ரவுடித்தனமாக, அவன் அந்த மாதிரி ரவுடித்தனமாக பேசலாப்புல, அப்படி பேசிட்டாப்புல. அதுக்கு கொடுத்தோன்னா இன்றைக்கி அவங்க பெட்டிஷன் கொடுத்த மாதிரி நாங்கள் நியூஸ் பார்த்தோம். உடனே நாங்கள் வியாபார அசோசியேஷன் மூலிமா நாங்கள் வந்துட்டோம். இப்போ அவங்க ஆடை சம்பந்தமாக பேசி எங்களுக்கு வியாபாரம் பண்ணுற மாதிரி தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்க அவங்க யூடியூப்பரை அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒருத்தர் வியாபாரம் என்ன ட்ரெஸ் போடுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேலை. எங்களுடைய இது எங்களுக்கு 1/4 கிலோ பூ விற்கணும். அவங்க பட்டு சிலையும் கட்டிட்டு வருவாங்க, நூல் சிலையும் கட்டிட்டு வருவாங்க, ஃபேண்ட் மட்டும். இவங்க ஆடையை பற்றி பேசுகிறது எங்களுக்கு என்ன? அவ்வளோ கீழ்த்தரமானவங்களா? அதுதான் இத்தனை காலத்தில் 70 வருஷ காலத்தில் எங்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு லோக்கல் ஸ்டேஷன்லையோ கமிஷன் ஆஃபீஸில் இருந்தால் பரவாயில்ல. நாங்கள் அதுக்கு சம்மந்தமே இல்லை. நாங்கள் வியாபாரிங்க. அவங்க ஏதோ பிஸ்னஸ் தேங்க, அவங்க ஏதோ யூடியூப் சேனல் சம்பாதிக்க வேண்டி என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு கேட்க முடியுங்களா? அதாவது ட்ரெஸ் இப்படிலாம் போட்டு வராதிங்கன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க அப்படி என்ன? ஒரே நிமிஷம், இந்த பையன் தான் சொன்னது. இந்த பையன் தான் சொன்னதுங்க. ட்ரெஸ் அவங்க உள்ள பேர் சொல்லிட்டாரு. என் பேர் முத்துராமனுங்க. ட்ரெஸ் உள்ள ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்லலை. உள்ளே அவங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க கடைக்கிட்ட. வீடியோ எடுத்துகிட்டு வந்தோடனே நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸோட வீடியோ எடுத்து வராதிங்க. இருக்க 2 லேடிஸ் வந்தவங்க முன்னாடி சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு முன்னாடி நிப்பாட்டிக்கிறாங்க, கடை முன்னாடி நம்ம எப்படி வியாபாரம் பண்ணுறது, அவங்க சொல்லிக்கிற மாதிரி பேசிட்டு போனாங்க. அப்போ நான் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு சொன்னேன். என்னோட ட்ரெஸ்ஸு என்னோட உரிமை, பெண் உரிமை, என்னோட ஆடை போடுறது கூட உரிமை, இது நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு தகாத வார்த்தை பேசுனாங்க. நான் அதை பற்றி ஒன்றுங்க, சரிங்க பெண் உரிமைன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் போய்க்குங்க, நீங்கள் என்ன எனக்கு பர்மிஷன் போய்க்குன்னா பர்மிஷன் நான் போய்க்கிற சொல்லலை, இதே பெண் உரிமைன்னு சொல்லிட்டீங்களா, அதுக்கப்புறம் நான் என்னத்தை பேசுகிறேன், நீங்கள் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு. அவங்க மறுபடியும் தகாத வரல, அவங்க தான் பேசிகிட்டே இருந்தாங்க. இருந்தோன்னே அப்புறம் ஒரு அண்ணன் வந்தார். அண்ணன் கூட்டம் சேர்ந்தோடனே என்ன பிரச்சனைன்னு வந்தார். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி பேசுனது. அதுக்கப்புறம் இவர் அண்ணன் வந்தார். வந்துட்டு இது என்ன பிரச்சனைன்னு கேட்டு வந்தார்.
வந்ததுக்கு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீ ட்ரெஸ்ஸை பற்றி கம்மியாக போட்டு இந்த மாதிரி வந்து வீடியோ எடுக்கான்னு சொன்னார். இதை கேட்டதில் என்ன தப்புன்னு இவர் கேட்டார், அண்ணன் கேட்டார். கேட்டதுக்கு அவர் இன்னொருத்தர் வந்து வீடியோ வச்சுட்டு இப்படியே எல்லாத்தையும் மூஞ்சி முன்னால் காமிச்சிட்டு இருந்தார். காமிச்சிட்டு இருந்தோன்னே இவர் என்ன சொன்னார், வீடியோ எடுத்துக்கப்பா என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொன்னேன். கூட இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்க, சரி வீடியோ எடுப்பான்னு சொல்லி கோஷமிட்டோன்னே எல்லாருமே கூட்டம் சேர்ந்துன்னு அப்படியே வெளியில் போயிட்டாங்க. அப்படி தான் நடந்தது. இதுக்கப்புறம் அவங்கள தகாத வார்த்தையோ ஒரு வார்த்தை கூட தப்பான வார்த்தை மார்க்கெட்டுக்காரங்க வியாபாரி ஒரு வார்த்தை கூட தப்பான வார்த்தை நாங்கள் பேசல.